I am Vetricheri from Chemistry Simplified Tamil. Students, இன்னைக்கு General Organic Chemistry இருந்து nomenclatures and isomerismத்துக்கு சில கொஸ்டின்ஸ் நான் ஒர்க் பண்ணுற அகாடமியில் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரெடி பண்ணியிருந்தேன். +1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் நம்ம அது 30 மினிட்ஸில் பார்க்கலாம். டாபிக் சிம்பிள் தான், IUPAC அண்ட் ஐசோமெரிசம் சம் எக்ஸ்டென்ட். ஓகே, லெட் அஸ் கோ டு த கொஸ்டின். கொஸ்டினே நான் ஆன்சரை ஹைலைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? So now here this question is, give the IUPAC name of. Okay children, here what is given is IUPAC name of அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே என்ன காம்படிஷனா, டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு இருக்கு, ரெண்டும் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் கார்பன் இருக்கு. அது மாதிரி இருக்கும் பொழுது now what is the observation is, you are having 4 carbon like this. Okay children, 4 carbon. இதுல ஒரு இதுல டபுள் பாண்ட் இருக்கு, இதுல என்ன இருக்கு, ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. அப்ப எந்த டைரக்ஷன்ல நீ நம்பர் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, priority if you are going like this, the one is given to the what is it called double bond. அப்படி அதர் டைரக்ஷன்ல வந்தா ஸோ எப்படி வந்தாலும் உனக்கு லோக்கல் ரூல் பொசிஷன் ஒண்ணுதான். பட் அப்போ இஎன்ஏ அப்படிங்கிற டபுள் பாண்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம இப்படி தான் முடிக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு பாருங்க. மொத்த ரூட் வேர்டு 4 இருக்கு, அதனால நம்ம என்ன எழுதுறோம், 4 என்றால் நல்லா கவனிச்சுக்கோங்க, பியூட்டேன். அதுக்கு அடுத்தது இதுல we have to go for your what is called primary suffix. Okay, so what is primary suffix is unsaturation. இப்போ இங்க என்ன unsaturation இருக்குன்னா, உனக்கு டபுள் பாண்ட் இருக்கு, ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. டபுள் பாண்ட் எங்க இருக்குன்னு அதை லொகேட் பண்ணுங்க. But okay, 1E and then here it is 3Y. This is 3Y. So இப்ப பாத்துக்கோங்க, here it is but 1 in 3Y. But 1 in 3Y. இந்த இடத்துல vowels வரதால இந்த E கட் பண்றோம். அவ்வளவுதான் உனக்கு. Let us go to the next question. Give the IUPAC name அப்படின்னு அடுத்த ஒரு காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த காம்பவுண்ட் நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படின்னா, now let us see the question, compound. Yes. Yes, no? Yes. Second compound we are going to see right now. Okay, now இப்போ தேவையில்லை, இதை clean பண்ணிடலாம். Come to the question number 2. So give the IUPAC structure of 3 4 5 கார்பன் இருக்கு. So let me write. எப்படி டக்குன்னு பண்ணணும் வேகமா சொல்லித்தரேன். Here it is 3 4 5. Okay, இங்க அடுத்தது ட்ரிபிள் பாண்ட் அண்ட் சிங்கிள் பாண்ட். இந்த இடத்துல ட்ரிபிள் பாண்ட், அதுக்கு அடுத்தது இங்க சிங்கிள் பாண்ட், அடுத்தது இந்த இடத்துல டபுள் பாண்ட். ஸோ இப்போ நான் இதோடைய பேசிக் வரைஞ்சிக்கிட்டேன். இங்க பாருங்க, 3 கார்பன் 4 5 சுத்தின. ஸோ இப்போ நீங்க இப்படி வந்தோம் அப்படின்னா உனக்கு லோயஸ்ட் நம்பர் கார்பன் இது ட்ரிபிள் பாண்டுக்கு வருது அப்படின்னா இட் இஸ் கரெக்ட். ஸோ இப்போ நீ என்ன பார்க்கணும்னா, நம்பருடைய பொசிஷன் ஆஃப் கார்பன் எதுக்கு லோயஸ்ட் வருதுன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ இதுல பார்த்தோம்னா இதுக்கு தான். ஸோ 5 கார்பன் அப்படிங்கிறதுல we are getting pent. என்னது 1 3 ஈன் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ pent 3 in 1 wine. This is the answer. Pent 3 in 1 wine. பாத்தீங்களா? So answer is your, what is the answer is here? Answer is A. Pent 3 in 1 wine. Okay, let us go to the next question. இப்போ இதெல்லாம் இங்க பார்க்கலாம். Yes. Students, இங்க பாருங்க. Now this is உனக்கு 3 கார்பன் இருக்கு, 3 கார்பன் இருக்கு. COH ஒண்ணுத்துலயும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா COH. இப்ப இது என்ன செய்யறாங்கன்னா, இப்ப இந்த கொஸ்டின்லாம் இதெல்லாம் வர வாய்ப்புகள் அதிகம். இந்த இடத்துல என்ன அப்படின்னா, எப்போதுமே 3 ஆசிடும் ஒரே ஈக்குவலா இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக என்ன பண்ணிடுவாங்கன்னா, இதை என்னவோ சப்ஸ்டிடியூட்டாவே கன்சிடர் பண்ணுவாங்க. இதை மட்டும் தான் என்ன கன்சிடர், பிரைமரி செயின் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்ப பிரைமரி செயின் இதை கன்சிடர் பண்ணா உனக்கு மொத்தம் யார் இருக்காங்க, 3 கார்பன் இருக்கு. அதனால அது புரோபேன். அதுக்கடுத்து இதெல்லாம் என்னவா இருக்குன்னா அந்த இதுல அட்டாச் ஆயிருக்கு, that is called 3. இப்ப புரோபேன் 1 2 3,
that is enough. Then it is given as a, what is it called as a carboxylic acid. Tricarboxylic acid. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த 3 பேருமே சமம். 3 ஆசிடுமே ஈக்குவலா நம்ம ட்ரீட் பண்ணோம். அதுக்காக தான் இது என்ன சொல்லியிருக்காங்க, இது மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரக்சர் இருந்து வெளியே போறப்ப இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. கார்பு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோபேன் 1 2 3 கார்பாக்சிலிக் ஆசிட். இதை வந்து இந்த மாதிரியும் கேட்கலாம். இதே மாடல் இன்னும் 2 மாடல்ல இருக்கு, லைக் திஸ். ஓகே, இந்த இடத்துல என்ன கொடுப்பாங்கன்னா, திஸ் இஸ் கால்ட் as cyanide. ஆசிட்க்கு பதில் நான் சயனைட் கொடுத்துருக்கேன். மற்றபடி வேலன்ஸே ஃபில் பண்ணிக்கும். But this is CH2, CH, CH2. Okay, what is the name now? The same rule, of course, we have to apply. That is called 1 2 3. Okay, so 3 is the carbon. So what is the root is propane. So unsaturation ஏதாவது இருக்கானா இல்ல. அப்ப இவங்க 3 பேர் என்னது சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ். அப்ப அந்த 3 பேரும் சப்ஸ்டிட்யூவன்ட்டா இருந்தனா அவங்க என்னவா எழுதணும்னா செகண்டரி ப்ரீஃபிக்ஸ் ஆக எழுதணும். That is the point. அப்ப இது propane. இவங்கள என்ன பொசிஷன்ல இருக்காங்க 1 2 3. Propane 1 2 3 prefix. யார் இது? This group is called, what is it called as a cyano group. Okay, அதனால இதை நம்ம என்ன பண்றோம்னா cyanonitrate. So now like that you can give it, what is it called? Propane 1 2 3 1 2 3 3 propane 1 2 3. It is out of range. So carbo IUPAC name is called nitrite. This is the correct name for it. Propane 1 2 3. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு C வருது, அதனால E comes as it is. Propane 1 2 3 carbonitride. Nitride அப்படிங்கிறது IUPACக்கு வருகிறது. So like that we are having the different questions are there. Each one is the valid questions. As I told, within 30 minutes குள்ள இந்த நம்ம வீடியோ முடிக்கிற மாதிரி பார்க்கலாம். அடுத்தது all are IUPAC, but each one is having its own weightage, or I can say is difficult. Now we are having this is one. So what is it? Functional group cyano and methyl. Na functional group ku தான் importance கொடுக்கணும், அப்ப வைக்கணும். இது என்னவா ஆகுதுன்னா cyclobutane 2 dimethyl cyclobutane. ஒன்ல என்ன இருக்குன்னா cyanide. இப்ப 2 என்ன ஆரம்பிக்குன்னு பார்க்கறேன். இது ஆரம்பிக்குது 2 dimethyl cyclobutane. இங்க கொடுக்கிறது கார்போநைட்ரைடு. அதாவது இவங்க இந்த இது ரிங்கில இருந்து வெளியே தான் வந்திருக்கு, அதனால கார்போநைட்ரைடு. எது கொடுக்க கூடாதுன்னா டைமெத்தில் சைக்ளோபியூட்டன், கார்போசயனைடு அப்படின்னு கொடுக்காது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So this question we can expect for your NEET or JEE question. Okay, once வந்து இதை வந்து நீங்க செயினா கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா that is dimethyl cyclobutane, கார்போசயனைடு. கார்பன் வெளியே வச்சுதான் நம்ம கார்போசயனைடு. இதை வந்து வெளியே இருக்கிற குரூப்பா தான் நம்ம பார்க்கணும். அப்ப ஆன்சர் இஸ் 2 dimethyl cyclobutane கார்போநைட்ரைடு. கார்போசயனைடு வராது, அதனால இது கிடையாது, சயனைடு கிடையாது. கார்போநைட்ரைடு ஓகே. இங்க இது வராது அப்படிங்கிறதால இந்த சி ஆப்ஷனும் ராங்க. ஸோ அப்ப நீ ஏவை டிக் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா எலிமினேட் பண்ணி போட பழகிக்கோங்க. எல்லாமே நம்ம பர்ஃபெக்டா போட்டு பார்த்தா தான் வராது, சில விஷயங்கள்ல எலிமினேட் பண்ண. இப்ப அதை வந்து எலிமினேட் பண்ணி கண்டுபிடிச்சலாம். இப்ப அதே மாதிரி பாருங்க, இங்க பெருசா இருக்கு. உடனே நான் டக்குன்னு என்ன பண்ணுவேன்னா ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டியில இந்த நம்பரை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் லாங் செயினை நீ செலக்ட் பண்ணிக்கோ. நவ் மை செயின் இஸ் ஹியர் we are going to do. எஸ், இப்போ இந்த கார்பனுக்கு நம்பர் வைக்கிறேன் 1 2 3. இது சைனோ வரப்ப இந்த கார்பனை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. 3 கார்பன் இருக்கிறதால ப்ரோபனாயிக் ஆசிட், 2ல இருக்கிறது 2 dimethyl ப்ரோபனாயிக் ஆசிட். Cn is the nitrate. Nitrate வந்து you have ended with the suffix. ஓகே, இந்த இடத்துல இது வந்து ஆசிட் வந்ததால ஸ்டூடெண்ட் இப்போ டக்கு நானே சஃபிக்ஸ்னு சொல்லி தப்பா சொல்லிட்டேன். Here what is it called? ஆசிட் வந்ததால what you are writing as a cyano as the prefix. அதனால இது என்னவா வருதுன்னா 3 cyano 2 dimethyl propanoic acid. ஓகே, ஸோ நம்ம ஆசிட் வரும்போது சைனோ குரூப் வந்து என்னவாயிடுது, சப்ஸ்டிடியூவண்டாக வருகிறது, அவ்வளவுதான். ஓகே, அதுக்கு அடுத்தது ஸோ ஒவ்வொரு ஐயூபேக் நேமும் இதுல டிஃப்ரெண்டா தான் இருக்கும். நான் இதை பாருங்க, அப்படியே ஒரு ஆட்டு தலையை கொண்டாந்து வச்ச மாதிரி இருக்குது.
பட் ஆனாலும் வந்து இட் இஸ் ஒன் கெமிக்கல் காம்பவுண்ட். இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இதை வந்து இது மாதிரி இப்போ நான் லைன் போடுறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி ஒரு காம்பவுண்டை விஷுவலைஸ் பண்ணேன். வாட் இஸ் திஸ் இஸ் கால் சைக்ளோபியூட்டேன். ஒன்ஸ் நீ சைக்ளோபியூட்டேன் பிறகு இந்த இடத்துல பாருங்க 2 கார்பன் வருது இல்லையா, அதனால இந்த கார்பனுக்கு இந்த இடத்துல அவனுக்கு வந்து என்ன குரூப் வருதுன்னா, திஸ் லைக் திஸ் யூ ஆர் ஹேவிங் வாட் இஸ் திஸ் இஸ் கால்ட் சே எத்தில் குரூப். அப்ப இதுலயும் உனக்கு வந்து எத்தில் குரூப் இருக்கு, இதுல வந்து சாதாரண மெத்தில் குரூப் இருக்கு, இதுலயும் உனக்கு வந்து எத்தில் குரூப் இருக்கு. அப்ப நம்ம இதை எப்படி சொல்லுவோம்னா, give the IUPAC name of, ஓகே, 4 இருக்கிறதுல சைக்ளோபியூட்டேன் இங்க இருந்து ஆரம்பிக்கதா, நீங்க இங்க ஒண்ணு போட்டுக்கோ, and then this is the 2 and this is the 3 and 4. அப்ப என்ன சொல்வீங்க, 1 1 2 2 4 diethyl 1 1 2 4 டெட்ரா 4 வந்துருச்சு இல்லையா, ஸோ 1 1 2 4 டெட்ரா டெட்ரா எத்தில், நாட் மெத்தில், டெட்ரா எத்தில் 3 மெத்தில் 3 மெத்தில் சைக்ளோபியூட்டேன் டெட்ரா எத்தில். இதுல தப்பு, கொஸ்டின்ல இந்த இடத்துல தப்பு, இட் இஸ் ராங். டெட்ரா எத்தில் ஒவ்வொன்றுமே ஒன்னொன்றுமே என்னவா இருக்குது, ஒரு எத்தில் குரூப்பா இருக்கு. டெட்ரா எத்தில் அண்ட் தென் 3 மெத்தில், இதுல வந்து இது மட்டும் மெத்தில் குரூப், அதனாலதான் தனியா அவங்க கொடுத்துருக்காங்க 3 மெத்தில் சைக்ளோபியூட்டேன். ஸோ 1 1 2 4 டெட்ரா எத்தில் டெட்ரா எத்தில் 3 மெத்தில் சைக்ளோபியூட்டேன். வெரி குட். நம்மளோட கொடுத்து இதுல வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது இந்த குரூப் எல்லாமே என்னது, substituent, அதை நம்ம prefix வச்சிருக்கணும், hydrocarbon. It is nothing but a ethyl group only. Okay. Yes, next. Yes. The two, that's all. IUPAC வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்பா முடிஞ்சிருச்சு. இப்போ இது டிஃப்ரெண்டான ஒரு கொஸ்டினா வந்திருக்கு பாருங்களேன், கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ். ஓகே, 2 ஐசோமேரிக் டியூட்டரேட்டட். நான் என்னுடைய இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, கொஸ்டின்ஸ்லாம் பயங்கர ஸ்டாண்டர்டு செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நான் என்னென்னலாம் கொஸ்டின் செட் பண்ணணும், அது ஒரு 30 மினிட்ஸ் வீடியோவாக போட்டுறேன். அதுவே உனக்கு எஃபெக்டிவாக இருக்கும் நிச்சயம். ஆல் ஆர் வெரி 100% கேரண்டி கொஸ்டின், டிஃப்ரெண்ட் கொஸ்டின், வெரி பியூட்டிஃபுல் கொஸ்டின். இது ஸ்டாண்டர்ட் பேரல் புக்கில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் இஸ் 2 ஐசோமெரிக். கொஸ்டின் பாருங்க, 2 ஐசோமெரிக் டியூட்டரேட்டட் புரோமைட் வித் த ஃபார்முலா. அதாவது உங்களுக்கு புரோமைடு இந்த மாலிகுலர் ஃபார்முலா வச்சு 2 ஐசோமெரிக் டியூட்டரேட்டட் புரோமைடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வித் த 2 கைரல் கார்பன் ஆட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. The isomeric deuterated bromide with the molecular formula having the 2 chiral carbon, 2 chiral carbon அப்படிங்கிறாங்க. அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, இந்த 4 கார்பன் வச்சு வர, ஆனா என்னவா இருக்கணும்னா 2 கைரலா இருக்கணுங்கிறாங்க. 2 கைரல். இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு பாருங்க, நான் நல்லா கவனிங்க, இது எப்படி வரையறதுன்னு பாருங்க. வரைஞ்சிட்டு நீங்க ஐயூபேக் கொடுங்க, அதுதான் அவங்க சொல்றாங்க. இப்ப அந்த 4 கார்பனுக்கு எடுக்கிற பாருங்க, 1 2 3 4. எப்பொழுதுமே நான் வந்து சொல்றப்பே அந்த முதல் லைனை போட்டுடுன்னு சொல்லியிருக்கேன். அப்பதான் நீ திரும்பி திரும்பி என்ன பண்ண வேண்டாம், செக் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ இது டியூட்டரேட்டட் புரோமைட் வித் மாலிகுலர் ஃபார்முலா கார்பன் 4. அதுக்கு அடுத்தது ஒரு டி ஒரு பிஆர் இருக்கு. அப்ப நான் ஒரு இதுக்கு வந்து நான் டிஆர் கொடுக்குறேன், ஒரு இதுக்கு வந்து இப்படி பிஆர் கொடுத்துறேன். அப்ப வந்து ஏன் இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, ரெண்டு ஆப்போசிட் சைட்ல இருக்கும்போது அது ஸ்ட்ரெஸ் குறைவா இருக்கும், காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ஒரு வாட் இஸ் இட் கால்ட் அஸ் C4H8DBr அப்படிங்கிற காம்பவுண்ட். இதுல ஹேவிங் 2 கைரல் ஆட்டம், கார்பன் ஆட்டம் அப்படின்னு நமக்கு செக் வைக்கிறாங்க. இப்போ நான் ஐ கேன் சே திஸ் itself is the chiral carbon. இதுவே வந்து ஒரு கைரல் கார்பன் தான், பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் this is chiral carbon. Okay, like that this is also having chiral carbon. So the isomeric deuterated bromide with the molecular formula having 2 chiral carbon atom. இப்போ இதுக்கு பேர் வைக்க சொல்றாங்க. சரி, நம்ம வைக்கலாம். 1. இப்போ டியூட்ரியம் ஃபர்ஸ்ட் வருமா புரோமின் வருமா, தான் புரோமின் தான் ஃபர்ஸ்ட் வரும், அதனால இந்த சைடு கொடுக்குறேன். 2 3 4. இப்போ உனக்கு என்னது புரோமேட் ஆக்சுவலா டியூட்ரோ ரெண்டுமே ப்ரிஃபிக்ஸ் தான், ஆனா ரூட் வேர்ட் என்னது உன்னுடைய பியூட்டேன். இப்போ அதை அடிப்படையா வச்சு based on the root word I am writing butane. Okay, what about this is bromo and what is it called deutero எங்க இருக்கு அப்படின்னா right is position 2 bromo 2 bromo 3 deutero deutero bromide butane, yes, butane.
So because it is the IUPAC, isn't it? You have to give us a hydrocarbon only, parent chain. 2 bromo, 3 deuterobutane. So this is a molecule with a how many chiral carbon? Carbon number 2 and 3 both are chiral carbon, of course. இப்போ இந்த bromine பாருங்க, ஒரு மெத்தில் குரூப் இந்த சைடு வந்து ஹைட்ரஜன் ஒன்று இருக்கும், இன்னொன்று சைடு வந்து டிஃப்ரெண்டா வேற ஏதோ இருக்குது. ஓகேவா? So 2 bromo, 3 deuterobutane. This is the name of this compound. Okay. இது முடிச்சாச்சு. ஓகே. இப்போ ஏதோ ஒன்று திடீர்னு ஒன்று வந்திருக்கு, இது பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்மளுடைய ஐயூபேக்ல வரும்போது ஆசிட் இருக்காரு. இப்போ ஆசிட் வந்தாருனாவே டக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், ஆசிட் வந்தாச்சுனாவே அவனுடைய இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். Now it is called a principal carbon chain with the one number. Yes, ma'am. Sometime it will not respond. Okay, now this is. But now let us go with this one. Okay. Now let us write this one. Here you should write 1, 2, 3, 4, and 5, and 6. 6 அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. 6 1 2 3 4 5 6 6 அப்படிங்கிறதால நம்ம என்ன பண்ணுவோம்? ஹெக்சேன். ஓகே. மெத்தில் குரூப் இருக்கு, அதனால என்ன சொல்லுவீங்க? ஆயிக் ஆசிட், ஹெக்ஸானோயிக் ஆசிட். ஓகேவா? அப்ப யார் வந்து உனக்கு சஃபிக்ஸா அதெல்லாம் கொடுக்குறோங்க. அதை இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எஸ், now let us see. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, பேரண்ட் செயின் எழுதிடுங்க. 6 கார்பன் அப்படிங்கிறதால ஹெக்சேன். ஓகே, ஹெக்ஸேன். இதுல வந்து சப்ஸ்டியூஷன் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஃபங்க்ஷனல் குரூப் ஹெக்சேன், ஹெக்சேன். ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப் டபுள் பாண்ட் இருக்கானா இல்ல. ஹெக்சேன் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆசிட். ஸோ அப்ப இதை நம்ம எப்படி முடிக்கணும் அப்படின்னா ஹெக்ஸனாயிக் ஆசிட் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, அது ஆல்ரெடியே ஹெக்ஸனாயிக் acid. Hexanoic acid is ready because of 6 carbon. What is the additional thing you have to inform? Methyl group is there. And then functional group is there. But it is because of acid. Acid வந்ததால நீ இதை வந்து என்ன சொல்லலாம்? கீட்டோன்னு சொல்லலாம், அல்லது இதை வந்து ஆக்சோன்னு சொல்லிக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, ஆப்ஷன் போய் பார்க்குறேன். இப்போ பார்த்தோம்னா நான் மிஸ் கீட்டோ சொன்னேன், ஆனால் அது அவங்க எதுவாக கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்மேல் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தா ஆக்சோ இருக்கு, இங்கேயும் ஆக்சோ இருக்கு. அந்த ஆக்சோன்னு கொடுக்கலாம், ஃபார்மேலும் கொடுக்கலாம், கீட்டோன்னு கொடுக்கலாம். யூஸ்வலாக வந்து கீட்டோ குரூப்புக்கு கீட்டோ அண்ட் ஆக்சோ கொடுப்பாங்க. இதுவே ஆல்டியரா இருந்தால் தான் ஃபார்மைல்னு கொடுப்பாங்க. சரி, ஓகே, இது கீட்டோ குரூப், அதனால நம்ம ஆக்சோன் தான் கொடுக்கலாம். இப்போ ஃபார்மைலுங்கிற இருக்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அடிச்சிருக்க வேண்டாம். அப்போ உனக்கு இருக்கிற ஆப்ஷனே என்ன இருக்குன்னா, இவங்க மட்டும்தான் உனக்கு ரெடியா இருக்காங்க. இந்த ஆப்ஷன் ரெடியா இருக்குது, இந்த ஆப்ஷன் ரெடியா இருக்குது. ஓகே, எஸ். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நம்பரிங் கொடுத்துட்டு நீ என்ன ஆரம்பிப்ப? 2 மெத்தில் சொல்லிடுவ. 2 மெத்தில் அண்ட் ஹியர் வாட் இஸ் இட் கால்? 3 4 5. 5ல வந்து ஆக்சோ ஒரு கீட்டோ கொடுத்துக்கலாம். 2 மெத்தில் 5 ஆக்சோ ஹெக்ஸனாயிக் ஆசிட் அப்படிங்கிற இந்த ஏவை நம்ம டிக் பண்றோம். இதுல பாலி ஃபங்க்ஷனல் குரூப்ல உனக்கு தெரிய வேண்டிய நாலேஜ் என்ன அப்படின்னா, the keto group can be called as a keto or it can be called as oxo. So that is given priority here, of course. Okay, now let us go to the next question. All questions are very important, no? நீங்க தெரிஞ்சாலும் அதை திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க. ஓகே, திரும்ப அடுத்த வாட்டி ஏதாவது தப்பு வரும். அதனால என்ன சொல்ல வரேன்னா, தெரிந்தாலும் அந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்க, ஒரு வாட்டி போடுங்க. ஸோ இப்போ இதை ஐசோமெரிக் டியூட்டேட் வித் மாலிகுலர் மெத்தட் 2 கைரல் ஆட்டம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஆக்சுவலி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். கைரல் ஆட்டம் இருக்கிற மாதிரி எழுதிருக்கும். இதுதான் 2 கைரல் ஆட்டம், எழுதி முடிச்சாச்சு. அந்த கொஸ்டின் ஓவர். Now let us go to the next question. This is also we have complete. Okay, well, yes, next question. Yes, now let us. This is 1000 times என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஒன்று சொல்லியிருந்தேன்.
ஹேலோ ஆல்கேன் அரீன்ஸ் வரும் பொழுது நிச்சயம் இந்த எத்திலீன் குளோரைடு இல்லாம கொஸ்டின் பேப்பர் இருக்காதுன்னு ரொம்ப கேரண்டியா கொடுத்துருந்தேன். அதுதான் இப்ப வந்திருக்கு எத்திலிடீன். எத்திலிடீன் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 2 கார்பன் இருக்கணும். Now this is your 2 carbon where the chlorine atom attached on the same carbon itself. இங்க ஒரு Cl, இங்க ஒரு Cl. Like that 2 carbon on the same. So now it's become, what is it become? Only CH only. ஓகே, 2 குளோரினா அந்த கார்பன்ல போய் சேர்ந்துருக்கு. அதுக்கு பேரு தான் எத்திலிடீன் குளோரைடு. இப்போ இதுக்கு ஐயூபேக் வச்சோம் அப்படின்னம்னா இங்க பாருங்க, இது சப்ஸ்டியூஷன் அதிகம் தான், அதுக்கு 1 போட்டுக்கிறேன், இது 2 போட்டுக்கிறேன். 1,1 டைக்ளோரோ ஈத்தேன். இதுதான் வந்து ஐயூபேக். அந்த மறக்க கூடாதுங்கிறதுக்கு அந்த ரூட் வேர்டை சேர்த்தே சொல்லுது. ஓகே, 1,1 டைக்ளோரோ ethane, ethylidene. This is 1,1 dichloro. Here you are putting the, what is it called, CH. 1 minute. 1 minute, children. Ethylidene structure கொடுக்கிற ethylidene chloride. Ethylidene chloride mean, yes, CH, CH, Cl and Cl. So both are attached on the same carbon. This is called as the ethylidene chloride. இப்போ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஐயூபேக் கேட்குறாங்க. ஐயூபேக் வந்து வைக்கும்போது now this is the main group, இது substituent. ஓகே, அப்ப மெயின் குரூப்ல கார்பன் நம்பர் 1 2, ஸோ மொத்தம் வந்து ஈத்தேன்னு முடியணும். ஈத்தேன்னு முடியுதுன்னா பாருங்க, இது மட்டும்தான் ஈத்தேன்னு முடியுது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லாஜிக்கா அப்ளை பண்ணோம்னா நீ பாட்டும் போயிட்டே இருக்கலாம், ஈஸியா போயிடலாம். ஈத்தேன், ஹியர் ஆல்சோ ஈத்தேன் இஸ் தட், என்னன்னு பார்க்கலாம். இங்கேயும் இந்த ஆப்ஷன்லயும் வந்து உனக்கு ஈத்தேன் இருக்குது, இந்த இடத்துலயும் உனக்கு ஈத்தேன் இருக்குது. கரெக்டா? Yes, now let us see, this is also having ethane. So அப்போ உங்களுடைய ஆப்ஷன் வந்து இது ரெண்டுத்துல தான் நமக்கு இருக்க முடிவாயிடுச்சு. திரும்ப ஒரு வாட்டி நான் இந்த எத்திலீன் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்க மாட்டாங்கம்மா, நம்ம தான் பார்த்து போட்டுக்கணும். ஓகே, இது ரொம்ப முக்கியமானது, இது இல்லாம ரொம்ப முக்கியமானது, ஒரு ஷிஃப்ட்ல கொஸ்டின் நிச்சயம் வரும். ஓகே, இப்போ என்ன சொல்றேன், 1,1 டைக்ளோரோ ஈத்தேன் பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். இது என்னன்னா 1,2 டைக்ளோரோ ஈத்தேன் வந்துருச்சு. ஸோ தட் இஸ் நாட் கரெக்ட். So now we are going to the next compound. This is very important. Ethylene chloride is the very very important. இப்போ நீங்க நான் நடத்திட்டு இருக்கிறப்ப உனக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் புரிஞ்சுது அப்படின்னா ஓகே. இப்போ கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒரு நோட்டை ஒன்று போட்டு நீங்க சாப்டர் வைஸ் செய்யுங்க. நம்ம இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நாமென்கிளேச்சருக்கு ஐசோமரிசம் கொடுத்துட்டு இருக்கேன். எல்லா கொஸ்டின்ஸையுமே நீங்க எடுத்துக்கோங்க, எலிமினேட் பண்ண வேண்டாம். உடனே இதை கொடுக்கப்பட்ட ஆன்சரோட எடுத்துக்கோ. The following type of the compound 1 and 2 is, அப்போ இந்த 1 and 2 நீ என்னன்னு சொல்ல போற அப்படின்னு கேட்குறாங்க. செயின் ஐசோமரிசம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மெட்டாமெரிசம், அஃப்கோர்ஸ் மெட்டாமெரிசம் இஸ் நாட் அவைலபிள். ஓகே, சரி, செயின் ஐசோமரிசம்னா பாருங்க, இந்த இடத்துல போறதுக்கு முன்னாடி கார்பனை கவுண்டிங் ஆரம்பிச்சிருங்க. 1 2 3 4. ஸோ 4 கார்பன் இருக்கா, 2 3 4. ஸோ 4 கார்பன் இருக்குது, இங்க இருக்கு பாருங்க, 1 2 3 4. ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம இதுவா மாறுறோம். இப்போ அது சொல்ல அவங்க என்னன்னா, இந்த ரோமன் நம்பர் 1, இந்த ரோமன் நம்பர் 2, இது ரெண்டும் அவங்கள்ட்ட என்ன ஐசோமர்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்லாம் டிஃப்ரெண்டா இருக்குமா, இதெல்லாம் நல்லா வரலாம். ஓகே, இப்போ 1 2 ஃபாலோயிங் டைப் ஆஃப் காம்பவுண்ட் ஆஸ் 1 and 2 ஆர் வாட், அவ்வளோதான் கேட்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுல வந்து என்ன ஐசோமர்சம், இதுல என்ன ஐசோமர்சம், அதுதான் கேள்வி. இதை எனக்கு பார்த்தது என்ன சொல்லுது அப்படின்னா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்சம் அப்படின்னு முடிவெடுக்கிறேன். சரி, அப்போ வந்து செயின் கிடைக்குதா, பொசிஷன் கிடைக்குதா, இது வந்து ஜியோமெட்ரி சொல்லலாம், அல்லது இதை இன்னொன்று என்ன சொல்லலாம், this following type of compounds as 1 and 2 are a chain isomerism அப்படின்னா செயின் வந்து சொல்லலாமா அப்படின்னு பார்த்தோம்னா செயின் as well as இந்த ஐசோமரிசம் என்னென்ன ஐசோமரிசத்தெல்லாம் எக்ஸிபிட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. செயின் ஐசோமரிசம், பொசிஷன் ஐசோமரிசம். எஸ், now what is the answer is here they are both following common, both should give. நீ இதை வச்சுட்டு இது செயின் ஐசோமரிசம் அப்படின்னு பார்ஷியல் ஆன்சர் பண்ணாதீங்க. செயின் ஐசோமரிசம் இஸ் கரெக்ட், பட் இட் இஸ் பார்ஷியலி கரெக்ட். ஓகே, ஸோ செயின் ஐசோமரிசம் எலிமினேட் பண்றேன், பொசிஷனை எலிமினேட் பண்றேன், ஃபங்க்ஷன் ஐசோமரிசமும் எலிமினேட் பண்ணிடுவேன். ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர் இஸ் ஸ்டீரியோ ஐசோமரிசம். ஃபர்ஸ்ட் ஸ்டீரியோ ஐசோமரிசம்னா என்ன அப்படின்னா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம். பாதி ஸ்டூடெண்ட்டுக்கு அதுவே தெரியாது. ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம், ஓகே, தட் இஸ் கால்ட் இட் அஸ் a ஸ்டீரியோ ஐசோமரிசம். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசத்திலேயே நம்ம என்னன்னா 2 கொடுப்போம்.
ஒன்று வந்து வாட் இஸ் கால் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர், இன்னொன்று வந்து ஆப்டிக்கல் ஐசோமர். ஓகே, ஸோ இந்த காம்பவுண்ட் ஷோயிங் த வாட் இஸ் கால் ஸ்டீரியோ ஐசோமரிசம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜாமெட்ரிக்கல் இப்போ நீ இந்த இடத்துல வந்து பண்ணா யூ கேன் ஹாவ் த ஜாமெட்ரிக்கல் ஐசோமர். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தா ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் சொல்ல முடியாது. ஆனால் என்ன ஆகுதுன்னா இந்த கார்பன் இருக்கிறாங்க OH பக்கத்தால. ஸோ நவ் திஸ் ஒன் யூ கேன் கால் இட் அஸ் asymmetric carbon. That is here you are having one hydrogen, one OH, one methyl. இப்போ நீங்க என்ன நினைக்கலாம்னா இதுவும் ஒன்று தானே அப்படின்னு நினைக்கலாம். இதெல்லாம் some exception case. ஓகே, ஸோ நவ் வெறும் கார்பன் எடுக்காத, இது எத்தில் குரூப் எடு, இது மெத்தில் குரூப் எடு. அது மாதிரி நீனு குரூப்பை பிரிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரே கார்பன் உனக்கு தோணாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்பயே நான் ஆன்சர் சொல்லிட்டேன். 9th திஸ் இஸ் 1 and 2 அப்படின்னா ரெண்டுமே ஒரே ஆப்ஷனுக்கு தான் எஸ் சொல்லுச்சுன்னா, ஸ்டீரியோ ஐசோமருக்கு மட்டும்தான் அது எஸ் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஒன் எதுல இருக்கிறாங்க? ஜாமெட்ரிக்கல் ஐசோமர். செகண்ட் ஒன் எதுல இருக்காங்க? ஆப்டிக்கல் ஐசோமர். ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து உடைய ஜெனரல். அதை தான் எதுல கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டீரியோ ஐசோமர்ல கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். எஸ், வாட் இஸ் திஸ் இஸ் த சம் ஐயூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் ஆப்ஷன் எதுவுமே பார்க்கணுமா, ஸ்ட்ரெயிட்டா வந்துடுறேன். நம்ம இதில் போய் நம்பரையும் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் எது வேணாலும் பேசிக்கலாம் முடிவு பண்ணிட்டு இங்கேருந்து வரேன். இட் இஸ் 2. அடுத்தது ஒன்றுமா இங்கே ஆரம்பிக்கிறது நல்லா பாருங்க. நீங்க வந்து ஆப்ஷனே பார்க்காதீங்க, நேரா எங்க ஆரம்பிக்கிறது பாருங்க. டபுள் பாண்ட் இருந்தா அதுதான் ப்ரையாரிட்டி, நீ இதில் எடுத்துக்கணும். அப்போ டபுள் பாண்ட் பிரகாரம் பார்த்தா 1 2 3 4 5 6 7 and 8. ஓகே, ஸோ தட் மச் ஃபங்க்ஷனல் குரூப் ஆர் தேர். ஸோ இப்போ உனக்கு மொத்தம் 8 கார்பன் வந்து இங்கே 8, அதுக்கப்புறம் 9, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 11. 8 9 10 11. டெகாடைன் 1 2 3 4 4 5 6. இந்த இடத்துல பாருங்க. எஸ், நம்மளோட சீதை நம்பர் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 7. எஸ், 6 7, அடுத்தது 8, அடுத்தது 9, அடுத்தது 10. ஓகேவா? 10 அப்படின்னா டெக்கா. டெக்கான்னு எதெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்க. அந்த ஆப்ஷன்ல இருந்து இப்போ நம்ம போயிடலாம். இப்போ நம்ம இந்த இதில் கொடுக்கப்பட்டதுலன்னு பார்த்தோம் அப்படின்னா டெக்கா எங்க இருக்கு அப்படின்னா இதில் இருக்குது. இங்க இருக்கு பாருங்க, டெக்கா அண்ட் டெக்கா. டெட்ரா மெத்தில் நான் ஓகே இதெல்லாம் கிடையாது. டெக்கா அண்டு வாட் இஸ் இட் கால்ஸ் ரெண்டு இதில் நடக்குது. இப்போ டெக்கா அப்போ இந்த கிடையாது, யாரு இவங்க கிடையாது, நோனிங்கிற இதை விட்டுடுங்க. டெக்கா இங்கே நடக்குது. இப்போ அடுத்த கட்டம் வந்து டெக்கா. டெக்காவில் என்னெல்லாம் நடக்குதுன்னா ஒன்றை தாண்டி ஒரு டபுள் பாண்ட் இருக்கணும். இப்போ டெக்கான்னு முடிவு பண்ணது ஃபர்ஸ்ட். இப்போ நான் எதை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை எடுத்துடுறோம். ரெண்டாவது ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், உன்னுடைய இந்த இது டெட்ரா எத்தில் போடும் பொழுது தவறு நடந்திருக்கு, அதனால இந்த பேரு கிடையாது. 7 எத்தில் 2 4 5 6 டெட்ரா மெத்தில் டெக்காவில் உனக்கு எல்லாம் கரெக்ட். 7ல எத்தில் இருக்கு, 2 4 5 6 டெக்கா மெத்தில் இருக்கு, டெட்ரா மெத்தில் இருக்கு. ஆனா அப்ப என்ன கஷ்டம் அப்படின்னா டெக்கான் போட்டுட்டு 17 டையன் இருக்கு பாருங்க. 17 டையன் டபுள் பாண்ட் எங்க இருக்குன்னா 18ல இருக்கு, அதனால இது தப்பு. அடுத்து மூணாவது என்னது 7 propanol 2 4 6 டெட்ரா மெத்தில். Already I told with the tetramethyl you should not keep the triacetate. So it is not the eliminator. இங்கே tetraethyl methyl is eliminated. Okay, that is need not. So your answer is 1. So இது மாதிரி எதெல்லாம் கொஸ்டின் ட்ரிக்கி கொஸ்டின்ஸோ அதை தான் நான் மிஸ் போட்டுட்டு இருக்கேன். இதுதான் ஜேஇக்கு வர வேண்டிய கொஸ்டின்ஸ் ஆல்சோ. ஓகேவாமா? இப்போ now we are moving to the next one. Next question. ஓகேவாமா? Yes. ஓகே, இப்போ பாருங்க இது எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுங்க, ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் அப்படியே முடிச்சுக்கலாம். எஸ் எஸ் பார்க்கலாமா? ஆ, வெரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரையும் முடிக்கிறோம். எஸ், எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா
நம்பரிங் அப்படின்னாவே உனக்கு டபுள் பாண்ட் பக்கத்தால இருக்கணும், அதுதான் மெயின். ஸோ அப்போ நான் இந்த இடத்துல நம்பரிங் ஆரம்பிக்கிறேன். 1 2 3 4 4 இருக்கிறதால யூ ஆர் ரைட்டிங் பியூட்டேன். யூ கேன் ரைட் ஹியர் பியூட்டேன். இப்போ யார் யாரெல்லாம் ப்ரிஃபிக்ஸ் வைக்க போறீங்க? புரோமைடு, ஃப்ளூரைடு, அயோடைடு அண்ட் குளோரோமெத்தில். இதில் இதில் ஆல்பபெட் ஆர்டரில் ஃபர்ஸ்ட் பிஆர் வருது, எழுதிக்குவோம். 2Br 4Br. உங்களுடைய ஆன்சர் எங்க ஆரம்பிக்கணும்? 4Br 4 bromo 4 bromo. ஓகே, இப்போ 4 bromo எதுன்னு பார்த்தா இது ரெண்டு அடி வாங்கிடும். திஸ் இஸ் கரெக்ட். இப்போ இந்த ரெண்டுத்துல யாரை பார்க்கறதுன்னு பார்த்துக்கோங்க. 4 bromo 2 குளோரோ, நம்மளே சொல்லிடுவோம் 4 bromo 2 குளோரோமெத்தில். இந்த இது டைப் பண்றதுல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். குளோரோமெத்தில்னா இது அப்படியே இதுல இருக்கணும். what is called chloromethyl bracketல இருக்கணும். chloromethyl 1 fluoro 1 iodo 1 fluoro. okay, 1 fluoro 1 iodide. okay, so alphabet orderல வருது. இந்த இடத்துல 2 chloromethyl நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இடத்துல டைப்பிங் அதை கரெக்டாக அவங்க கொடுக்கல, அதனால இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் அதை பண்ணிட்டு வரேன். எது? இந்த 2 குளோரோ, இதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கணும் சைட் செயின். And then 1 fluoro 1 iodo but 1 ene but 2 ene, sorry but 1 ene but 1 ene ஒன்னுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. So anyhow you can find out children. So like that I am giving the very, I am not teaching now, coming to teach it. I here to practice the next question. Okay, wow. Yes, let us go to the question next. ஓகே, ஃபாலோயிங் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல உனக்கு என்ன கிடைக்குன்னா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர் கிடைக்கும். ரெண்டாவது ஒன்ல ஆப்டிக்கல் ஐசோமர். இப்போ இந்த ரெண்டாவது ஒன்ல எப்படி ஆப்டிக்கல் ஐசோமர் வருது அப்படின்னா இந்த காம்பவுண்ட் பாருங்க. திஸ் இஸ் த ஆசிமெட்ரிக் கார்பன். அப்படியே போட்டால் அழைச்ச மாதிரி ஆயிடும். இப்போ நீங்க இதுல என்ன எடுத்தீங்கன்னா இந்த கார்பனை மிஸ் வரையணும். எப்படி வரையணும்னா இப்படி வரையணும். ஓகே, CH3 and here you are putting OH. Totally carbon, how you are having, you can count it here itself. Totally you are having what is called butanol, butane, and the second carbon it is there. So what is this is showing geometric isomer, this is showing optical isomer because this carbon is asymmetric carbon. So ரெண்டும் சேர்ந்ததுன்னா stereo isomer தான். 9 questions கிட்டதாமா வந்திருக்கு. So now let us see how many questions are there. We will see 1. Yes, coming to this question. Number of optical activities of isomers of tartaric acid. என்ன அர்த்தம்னா யூஸ்வலா டாட்டாரிக் ஆசிட்க்கு D இருக்கும், L இருக்கும். இன்னொன்று மீசோ டாட்டாரிக் ஆசிட், that is optically inactive because of the what is it called presence of plane of symmetry சொல்லுவோம். பட் அவ்வளோத்தையும் சொல்லிட்டேன். ஈவன் தான் இதை வந்து you are writing as inactive, how many optical isomer அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அதை அக்கௌண்ட்ல எடுத்தே ஆகணும். எது? அதோடைய பாசிட்டிவ் எடுக்கணும். ஸோ மொத்தத்தில் உனக்கு D isomer, L isomer and then மீசோ isomer which is optically inactive. ஆனால் அக்கௌண்ட் கணக்கு பிரகாரம் பார்த்தா மீசோ should be included as a optical activity. Mesoform is optically inactive but it should be included as an optically active. அப்படின்னு ஸ்பெஷல் லைனே வந்திருக்கு. So your answer is 3. Okay, this question very important. So இதெல்லாம் நம்ம ஜேஇல வர வாய்ப்புகள் இருக்கு, நீட்லயும் வரும், ஜேஇல சர்வசாதாரணமா வரும். ஜேஇயை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி செஷன் கொஸ்டின் ஈஸியாக இருக்கும் பேஸ்ட் ஆன் ஒன்லி என்சிஆர்டி. அதை தாண்டி ஆனால் பட் என்சிஆர்டியில் இருக்கிறத வார்த்தைக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்தது நம்பர் ஆஃப் எனன்ஷியமர்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா எனன்ஷியமர்ஸ் அப்படின்னா ஆப்டிக். இதில் எனக்கு நான் ரசித்த இடம் என்னன்னா இதுதான். எனன்ஷியமர்ஸ் வந்து அவங்க ஆப்டிக்கல் ஐசோமர்னு கேட்டிருக்கலாம். அது எனன்ஷியமர் சொல்லியாச்சுன்னா தட் இஸ் ஒன்லி ஆப்டிக்கல் ஐசோமர்.
இப்போ இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஆசிமெட்ரிக் கார்பன் வருதுன்னு பாருங்க. 2 ஆசிமெட்ரிக் கார்பன். அப்போ what is the formula is 2 power n. What is 2 is the n is the number of the stereogenic center. What is the meaning of stereogenic center? That is the criteria for the what is it called basic condition for the optically activity. Sorry, okay. Since it is 2 square is equal to 4. So what is the formula? 2 power n. N is the number of stereo centers since we are having. So you are writing 2 power 2, that is called the 4. 4 is the your optical activity. Okay, next what is the compound we will be showing the metamerism. So metamerism first n புரிஞ்சுக்கோங்க. Now let me write here. Metamerism same formula, same molecular formula, but it is different in the yes, that is called as a metamerism. Okay, here will show metamerism. Okay, which is showing metamerism. இது பார்த்தோம் அப்படின்னா மெத்தில் இது this is மெட்டாமரிசத்துல பார்த்தோம் அப்படின்னா இது ஒன் இல்லை பார்த்ததுமே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். now this is your A. now coming to the B, coming to the B, coming to the B. So the will show metamerism அப்படின்னா இது இருக்காது, இது இருக்காது. What about this and this? ரெண்டுத்துல எதுனா the C is the correct answer. Okay, let us go to the next question. C is the correct answer. Which will not show metamerism. அது என்னென்ன வராது? Carbonyl free, that is called that free radical is not shifted. Yes. Okay, ma'am. So this one with that, two more question தான் முடிச்சிடலாம். Number of chiral carbon atom in the given compound. இல்லை எவ்வளோ கைரல் கார்பன் ஆட்டம் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்க. இது ஒரு கைரல் கார்பன், இது ஒரு கைரல் கார்பன். ஸோ யூ ஆர் ஹேவிங் how many two? இதை எப்படி நம்ம முடிவு பண்ணுறோம்? now this one அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் கொடுக்குறேன். இந்த இடத்துல ஒரு இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பிஆர், இன்னொன்னுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எத்தில். இப்போ இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணதான் அந்த லைன் டயக்ராம் போடுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தோம்னா இது எத்தில் ஆகுது, இது ப்ரோமோ ஆகுது. who is coming first? பிஆர். ஸோ அப்போ வாட் give the number is 1. ஸோ வாட் இஸ் இட்? bromo ethyl cyclohexane, bromo ethyl cyclohexane. ஸோ எதை ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னா ரெண்டு பேருமே சப்ஸ்டியூட் தான். ஆனால் புரோமின் ஃபர்ஸ்ட் வரதால அதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்து அதுக்கு நம்பர் வச்சிருங்க. ஸோ இப்போ உன்னுடைய ஆன்சர் என்னன்னா நம்பர் ஆஃப் கைரல் கார்பன் ஆட்டம் இந்த கிவன் காம்பவுண்ட். ஸோ ரெண்டு கார்பனுமே என்னது? இதுக்கு கைரல் கார்பன் தான். ஃபர்ஸ்ட் இதுக்கு இதை சுத்தி ஃபர்ஸ்ட் இதுக்கு பாருங்க, நான் இதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Okay, now this is pure and this is like that. So here it is the 4 different group and in this hydrogen also 4 different group. So totally how much you are having? 2 chiral carbon. Okay. So isomer கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? 2 square னு சொல்லிடணும். ஓகேவா? Yes. Yes. Now what is it? 29th question. Only 30 questions are there. For the following statement, the compound shows the following structure is compound show. இதுல என்ன ஐசோமர்ஸ் இருக்குங்கிறாங்க. நிறைய என்னுடைய ஆன்சரை பார்த்தே முடிச்சுக்கோ. ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் என்னன்னா this compound is called as a asymmetric carbon. Okay, so only optical isomers only optical isomers, geometrical carbon, only optical isomers, this carbon. Okay, இந்த கீட்ட குரூப் வந்து உடனே அங்கே இருக்கிறதா சொல்லாது. only acid and here it is optical isomerism is present. 30 compound, the compound with an isopropyl chloride is and isopropyl. அப்போ வந்து ஸ்ட்ரக்சர் போட்டு பார்த்து தான் நமக்கு அது புரியும். Now the compound with the isopropyl group is isopropyl என்ன அர்த்தம்னா like this. Isopropyl.
Isopropyl. 1 minute children. மிஸ்ஸுக்கு நல்லா தூக்கம் வருது. உங்களுக்கு பின்னாடி படித்த புக் எடுத்தால் தூக்கம் வருது, அது மாதிரி மிஸ்ஸுக்கு ஆடியோ வீடியோ போகிறதுக்கு தூக்கம் வருது. Isopropyl. The compound with an isopropyl is, I am going to give the whichever is answer போட்டு போகலாம். pentane இங்கே பாருங்க 1 2 3 4 5. ஓகே, pentane எப்படி போட்டேன் பாருங்க. அவ்வளோதான், போட்ட உடனே நீ கவுண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, சொல்லிட்டே புள்ளி வச்சுட்டா சரியாக இருக்கு. நான் உன்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் போட்டுறேன். So 2-methyl pentane. So what is the 2-methyl? Now this is the 2-methyl. 2-methyl pentane. The compound with the isopropyl group. Now this is called isopropyl group. 2 methyls are there. Isopropyl group. And the total account you take it. Isopropyl group is isopropyl. Isopropyl. The compound with an isopropyl group is. இப்போ இதுல மட்டும்தான் உனக்கு இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஸ்ட்ரக்சர் போட்டுடுங்களேன். ஏ டெட்ராமெத்தில் பென்டேன் 1 2 3 4 5. ஓகே, அதில் என்ன கொடுத்து சொல்றாங்கன்னா நம்பர் 2ல நம்பர் 2 2 இந்த இடத்துல போட்டுக்கோ, நம்பர் 3 3 இங்கேயும் போட்டுக்கோ. நம்பரை உடனே போட்டுரும் 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ நவ் திஸ் ஒன் பென்டேன் 1 2 3 4 5 பென்டேன் இருக்கு. 2 2 3 ditetramethyl pentane. So 2-methyl pentane 1 2 3 4 5. 2-methyl pentane. Now here it is component others of கேட்டுக்கல. So if you are asking whether it is optically active or not, it is optically active. Now this compound is the 30th answer. So with that we have completed 20 or whatever durations are there. All the questions are very important, very interesting. So I think in the videos எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால் லைக் அண்ட் தென் லைக் ஷேர் அண்ட் கிவ் த வாட் எவர் கமெண்ட் யூ ஃபீல் யூ கிவ் இட். Okay children, with that I am completing the today's streaming of